ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? சொல்லுங்க சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர். குஷ் குஷியா இருக்கேன். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு நாம வந்து நாகசாதுக்கள் கும்பமேளாவுடைய முக்கியமான அட்ராக்ஷன் அவங்க தான். நிர்வாண அகோரிகள். ஸோ அவங்க வந்து அவங்கள இப்பதான் பார்க்க முடியும். ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான பேர் நிர்வாண சாமியார் வர்றது வந்து உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயமா இருக்கு. அமெரிக்கால இருக்குது. இந்த மாதிரி ஒண்ணு இருக்குது. அது எப்படின்னா, அது மற்றவர்களுக்கெல்லாம் அங்க பர்மிஷன் கிடையாது. அவங்க மட்டும் இருக்கிறதுக்கு ஒரு இடம் அந்த மாதிரி. ஒருவேளை இப்ப பேன் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் இருக்குது. கரெக்ட். இப்பயும் இருக்குது. பட் இங்க வந்து பப்ளிக் எல்லாரும் வரக்கூடிய இடத்துல இப்படி வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். இதை பார்க்கிறதுக்காக தான் மக்கள் கூட்டமே கூடுது அப்படின்னு கூட சொல்றாங்க. அது உண்மையாவும் இருக்கலாம். ஏன்னா தண்ணி எப்பயும் தான் போகுது. ஆக்சுவலா ஒரு சகோதரி வெளிநாட்டுல இருந்து வராங்க. அவங்க சொல்றாங்க, நான் இங்க வருவதற்கு முக்கியமான காரணமே, உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய கேதரிங் இது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதை பார்க்கிறதுக்காக வந்திருக்கிறேன். சோ மக்களுக்கு எதெல்லாம் தூண்டுது பாருங்க. நெறைய மக்கள் கூட்டத்த சினிமா தியேட்டருக்கு போறதுக்கு அதுதான் காரணம். இல்லையா? அதையே கொஞ்ச நேரத்துல Netflixல வந்துற போது, ஏன் அங்க போய் பார்க்கணும்னு நெனைக்கிறான்? அந்த கூட்டத்துல கத்தணும். அந்த ஒரு அது அட்ரினலின் ஒரு ரஷ். போதை. அதுக்கு அடிமையா இருக்கிறாங்க. சோ இதுக்காக தான் போறாங்க. சோ அதே மாரி நாகசாது வந்து இப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்களா? வெறித்தனமா, அவங்க கிட்ட நெருங்கவே பயமா இருக்குதுன்னு ஒரு சகோதரி சொல்றாங்க. சத்குரு ஈஷா யோக ஜக்கி வாசுதேவ இன்டர்வியூ எடுக்கிறவங்க, அவங்க கிட்ட உங்ககிட்ட பேட்டி கேட்கிற மாதிரி அங்க போகவே எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. சோ அந்த நாகசாதுக்கள் யாரு? ஏன் நிர்வாணமா இருக்கிறாங்க? எங்க இருந்து வராங்க? அப்புறம் எங்க காணாம போறாங்க? மறுபடியும் கும்பமேளா நடக்கும்போது டக்குன்னு வந்துடுறாங்க. இது என்ன இது ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு பாக்குறாங்க. சோ இந்த நாகசாதுக்கள குறிப்பாக இப்ப வந்து நக்கல் கூட அடிப்பாங்க. என்னடா இந்த காலத்துல வந்து இப்படி எல்லாம் இருக்கிறானுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இவங்களாவது ஒரு காரணத்துக்காக இருக்கிறாங்க. காரணமே இல்லாம வெளிநாடுகள்ல நிர்வாணமா இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்றது? அது பேரு நியூடிஸ்ட் லைஃப் ஸ்டைல்ன்ட்டு அவங்களுக்குன்னே ஒரு இடமே இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, இங்க வந்து இவங்க நாகசாதுக்கள் அப்படிங்கறத என்ன சொல்றாங்கன்னா, சங்கராச்சாரியரை சொல்றாங்க. அதை எதுக்கு அவர்கிட்ட வந்து இங்க இது ஏதோ வரலாறுல பிழை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து துறவற மார்க்கத்தை உருவாக்குனாரே தவிர நிர்வாணத்தை வந்து அவர் உருவாக்கி இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணல. சோ அவரைதான் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் குருவாக அவரைதான் சொல்றாங்க. இந்து மதத்தை காப்பாத்துறதுக்காக சாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்தார் அப்படின்ட்டு. அதாவது சாஸ்திரம்ன்றது வேத சாஸ்திரங்கள், சஸ்திரம்ன்றது ஆயுதங்கள், ஆயுத பயிற்சி. இது ரெண்டும் எப்படி ஒருத்தர் கத்துக் கொடுக்க முடியும்? இல்லையா? அவர் வந்துட்டு துறவற மார்க்கத்துக்கு அடித்தளம் போட்டவர் இல்லையா? அதை தாண்டி குடும்பமே வேண்டான்னு போறவரு எதுக்கு நாட்டை பத்தி கவலைப்பட போறாரு? இல்லையா? சரி. சோ இதுல ஏதோ ஒரு தவறான புரிதல் இப்ப கடத்தப்பட்டிருக்குதுன்னு நமக்கு தெரியுது. பட் இப்படிதான் அவங்க சொல்றாங்க ஹிந்தில எல்லாம். அடுத்தது என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து இமயமலை இந்த மாதிரி நிறைய குகைகள்ல மனித நடமாட்டம் இல்லாத இடத்துல தீவிர தபஸ்யால இருப்பாங்க. அடிக்கடி இமயமலையில இந்த மாதிரி சாதுக்கள் எல்லாம் பார்க்க முடியும். யூடியூப் பிளாகரே சும்மா எதுக்கோ போவாங்க, பார்த்தா அங்க அப்படியே அந்த பனியிலே இருப்பாங்க. ட்ரெஸ் இல்லாம அல்லது கம்மியான ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அந்த பனியில. ஆச்சரியமா இருக்கும். சோ அந்த அளவுக்கு சிவன் மீது வெறித்தனமான பக்தி. ஏன் அவங்க அப்படி பண்றாங்க? என்னதான் அவங்க லட்சியம்? நிறைய சக்திகளை அடையணும். அது மட்டும் கிடையாது, முக்தி அடையணும் அப்படிங்கிறது. சோ அப்ப முக்திக்காக தான் அவங்க வந்து இப்படி கடுமையாக தவம் பண்றாங்க. குறிப்பாக இந்த கும்பமேளா வரும் பொழுது திருநங்கை மாதிரி திருநங்கைகள் வந்து கும்பலா வரும் பொழுது ஒரு குடும்பத்தில் தான் திருநங்கை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வயசுல உணரும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அவங்க வரும்போது டக்குன்னு அவங்க கூட போயிடுவாங்க. அப்படி ஒரு செகண்ட்ல எடுக்கிற முடிவு. இது எவ்வளவு பெரிய விஷயம். லவ் பண்ணா கூட நான் வந்து ஒரு கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன்னுவாங்க. லவ் பண்ணணும்னு சொன்னா. இங்க ஒரு செகண்ட்ல முடிவு எடுக்குறாங்க பாருங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு போயிடுறாங்கல்ல. பணம், பதவி, புகழ் எதுவும் தேவையில்லன்ட்டு போயிடுறாங்க. அதே மாதிரிதான் இந்த கும்பமேளால இவங்க நாகசாதுக்களை பார்த்தவுடன் ஈர்க்கப்பட்டு நிறைய பேர் நாகசாதுக்களா மாறுவாங்க. சோ அது ஒரு தர்மம் அது.
அதனால அந்த தர்மம் எப்படி ஒரு இந்து மதத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த ஏதோ ஒரு நோட்டீஸ் கொடுத்த உடனே போயிடுறாங்கல்ல. அந்த நோட்டீஸ்ல எதுவுமே இருக்காது. நீங்க என்னதான் விழுந்து படிச்சாலும் ஒண்ணும் இருக்காது. என்னடா இத பார்த்தாடா நம்பி போனாங்கன்னு நமக்கு தோணும். அது அந்த தர்மத்து ஆத்மா. அதுக்கு ஒரு ட்ரிகர் வேணும். அப்படி பத்த வச்சுன்னா பத்திக்கும். அந்த மாதிரிதான் நாகசாதுக்கெல்லாம் போறாங்க. அவங்க கடுமையான சோதனைக்கு பிறகே சேர்த்துக்குவாங்க. இவங்க இந்த நாகசாது வாழ்க்கை வாழ முடியுமா, அல்லது சும்மா ஒரு கியூரியாசிட்டினால வந்திருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. முதல்ல பிரம்மச்சரிய விரதத்துக்கு கடுமையான பயிற்சி மேற்கொள்வாங்க. சோ அடுத்தது தேசபக்தி. சனாதன தர்மத்திற்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கணும். இது யாருக்கும் தெரியாது இப்படி ஒரு பார்ட் இருக்குதுன்ட்டு. ஏன்னா இவங்க கடந்த காலங்களில் முகலாய மன்னர்கள், பிரிட்டிஷ்கள் எல்லாம் இங்க வரும்பொழுது அவர்களை எதிர்த்து சண்டை போட்டு விரட்டியவர்கள் நாகசாதுக்கள். எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல. திடீர்னு நிர்வாணமா நின்னாங்க. இவனுங்க என்ன பண்ண போறானுங்கன்னு நினைக்கிறோம். பார்த்தா ஏன்னா இவங்களுக்கு குடும்பம் கிடையாது, எதுவும் கிடையாது. இவங்களுக்கு ஆல்ரெடி செத்துட்டா மாதிரி தான் இவங்களுடைய. சோ அதனால இவங்க உயிருக்கு பயப்பட மாட்டாங்க. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்களே ஈமக்கிரியை பண்ணணும். இறுதி சடங்கு சேர்ந்த உடனே. சோ அது ஆக்சுவலா எல்லா இந்த ஆன்மீக மார்க்கத்திலுமே அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. ஈஷா யோகாலயோ நித்யானந்த ஆசிரமத்திலயோ இப்படி பண்ணதாக புகார்லாம் கொடுத்தாங்க. சோ அது ஒரு ப்ராசஸ். நீங்க இங்க வந்துட்டீங்க, அந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, அந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கிறதுக்காக தனக்கு ஈமச்சடங்கு, தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஈமச்சடங்கு தனித்தனியா, கூட பிறந்தவங்களுக்கு ஈமச்சடங்கு, இந்த மாதிரி எல்லாருக்கும் ஈமச்சடங்கு பண்றது. அடுத்தது அவங்கள நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல சில வெரைட்டிகள் ட்ரெஸ்ஸும் போடுவாங்க, கம்மியா போட்டிருப்பாங்க. பெண்களும் நாகசாதுவாக இருப்பாங்க, அவங்க ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. காவி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆண்கள் மாதிரியே தான். உடம்பெல்லாம் சாம்பலை பூசிக்குவாங்க. ஏன்னா இறந்துட்டோம் இல்லையா, இனி எனக்கு உடம்பு இருக்கிறதா கணக்கு கிடையாது. நான் செத்து போயிட்டேன். செத்து போய் எரிச்ச அந்த சுடுகாட்டுல இருக்கிற சாம்பல் எடுத்து பூசிக்குவாங்க. சோ அது நம்ம எல்லாருக்கும் இது பெரும்பாலும் இந்த நான் கடவுள் படத்தை வைத்து நிறைய அறிமுகம் நமக்கு கிடைச்சிருக்குது. சோ அதுக்கு பாலாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அவர் நாஸ்திகன் வேற சொல்றாரு. ஆச்சரியமா இருக்குது, நாஸ்திகன் எப்படி அப்படி படம் எடுத்தாருன்ட்டு. அடுத்தது அடுத்ததுதான் உங்களுக்கு ட்ரைனிங்கே கொடுக்கப்படும். அவர்கள் கடுமையாக தவம் செய்வார்கள். அந்த தவம் வித்தியாசமா இருக்கும், ஒரு வெறித்தனமா இருக்கும். எல்லாராலையும் பண்ண முடியாது. சோ அந்த நான் கடவுள் படத்துல கூட தலைகீழ நின்னுகிட்டு தவம் பண்ற மாதிரி காட்டுவாங்களே ஆர்யாவ. சோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒத்த கால்ல நின்னுட்டு பண்றது அதிகமா பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த போட்டோலாம் இந்த வேல் மேல கால் வச்சு நின்னுட்டு பண்ற இது ஃபுல்லாவே அவங்கதான், நாகசாதுக்கள் தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது. ஏன்னா இந்து தெய்வங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கால் மட்டும்தான் பூமியில இருக்கும், ஒரு கால் மடிச்சு மேல வச்சிருப்பாங்க. அது தாமரை மலர் மேல இருக்கும். அப்ப அதோடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம இந்த கலியுகத்துல வாழ்ந்தாலும் புத்தியினால இதுல இருந்து விலகி கடவுளோட புத்தி இணைஞ்சு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சோ அதை ஸ்தூலமாக அவங்க அப்படி பண்றாங்க. பட் ஸ்தூலமா பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? சின்ன வயசுல வேணா பண்ணிடலாம், போக போக வயசாகும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்பயும் அவங்க அதை பண்ணுவாங்க. மந்திர ஜபம், குறிப்பாக சிவனுடைய பக்தர்கள் காளியும் வணங்குவாங்க. சோ இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அவங்களுக்கு ஆயுத பயிற்சியும் கொடுக்கப்படும். இந்த கும்பமேளாவுக்கு வரும்போதெல்லாம் அவங்க நிறைய சாகசங்கள் பண்றத பார்க்கலாம். கம்பு வீசுவாங்க, கத்தி வீசுவாங்க, அந்த திரிசூலத்தை வச்சு ஆடுறது. சோ ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் இவங்க யுத்த வீரர்களாக இருந்தவர்கள். சோ நாட்டுக்காக இப்ப ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கூட அந்த மாதிரி தான். அவர்களும் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. சோ அதுக்காக அந்த சனாதன தர்மத்தை பாதுகாக்கிறதுக்காக நாட்டுக்குள்ள இருக்கிறவங்கள மாதிரி அதாவது காட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் நாகசாதுக்கள். சனாதன தர்மத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும். அது ஒரு நியமம் அவங்களுக்கு. சோ அப்ப பாரதத்திற்காக, சனாதன தர்மத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் நாகசாதுக்கள். அவங்க இந்த திரிவேணி சங்கமம்னு சொல்லப்படுற கங்கா, யமுனா, சரஸ்வதி மூன்றும் சங்கமிக்கிற அந்த பிரயாகராஜ் இடத்துல இந்த மகா கும்ப மேளா நடக்கும்பொழுது
பயங்கரமா வந்திருக்கிறாங்க. அளவுக்கு அதிகமா. உலகமே திரும்பி பார்க்க வைக்கிறது ஆன்மீகத்தை தான். ஒரு வெளிநாட்டுக்காரர் இப்ப இந்த மகா கும்ப மேளாக்கு சொல்றாரு. இந்தியா ஆன்மீகத்தின் இதயம் அப்படின்னு சொல்றாரு. இதயம்ன்றது ஒரு மையப்பகுதி அந்த மாதிரியும் இருக்கலாம். அதுதான் ஆதாரமே அப்படி சொல்றாங்க. அது உண்மைதான். அங்க வந்திருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அங்க நிறைய எல்லா விதமான ஆன்மீக கூட்டமும் அங்க நடக்குது ஒரே இடத்துல. இந்து மதம் சம்பந்தப்பட்டது மட்டும். அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இன்னொன்னு இந்த நாகசாதுக்களை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் மற்ற மதங்களிலும் புத்த மதத்திலும் அதே மாதிரி நிர்வாண இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயின மதத்திலும் அதே மாதிரி இருக்கிறாங்க. இவங்களுடைய இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் அவங்களும் அப்படி ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த நாகசாதுக்கள் எப்படி சிவன் மீது தீவிர அன்பு கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ, சிவனுக்காகவே வாழறாங்களோ, கூடவே தேசத்தின் மீது சனாதன தர்மத்தின் மீது அன்பு கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ, அதே மாதிரிதான் பிரம்மகுமாரிகளாகிய நாமும் இருக்கும். ஆனா இருக்கிற விதம் வேற. அடுத்தது முக்கியமானது சொல்ல மாட்டோம், பிரம்மச்சரிய விரதம். கடுமையான பிரம்மச்சரிய விரதம் இருப்பாங்க. சரி, அதான் குடும்பமே இல்ல, அப்புறம் எப்படி இல்லையா? ஆனால் இப்ப சமீப காலமாக பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அகோரிகள் திருமணம் செய்துக்கிறத நம்ம பாக்குறோம். இதுல என்ன நிரூபணம் ஆகுதுன்னா, என்ன நீங்க கடுமையான வேலை, பெண்ணே பார்க்காத ஒரு இடத்துல இருந்தாலும் நீங்க அங்க பெண்ணை பார்த்தவுடன் விழுந்துடுறீங்க. அப்ப அதற்கான சக்தி உங்களுக்கு இயல்பாக கிடைக்கலன்னு தெரியுது. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பிரம்மகுமாரிகளுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நாகசாதுக்களுக்கும் அவங்க ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க. நாம அப்படி இருக்க மாட்டோம். நாம ட்ரெஸ் போட்டுட்டு தான் இருப்போம். அவங்க பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கிறாங்க காட்டுல போய். நாமளும் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கிறோம். கணவன் மனைவி ஒன்றாக இருந்து கொண்டே. திருமணம் ஆகலைனாலும் அப்பா அம்மா கூட இருந்துகிட்டே. விட்டுட்டு போறது கிடையாது. கடமையை நிராகரிக்கிறது கிடையாது. கடமையை கண்டிப்பாக செய்யணும். அப்பா அம்மாவுக்கா இருந்தா, திருமணம் ஆகியிருந்தா கணவன் மனைவி, குழந்தை இவங்களுக்கான கடமையை செய்யறோம். ஆனா கடவுளின் வழிப்படி. கடமை செய்யறன்ட்டு காமத்துல விழுறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு திருமணம்னாலே காமம்னு ஆயிடுச்சு. கிடையாது. காமம் கிடையாது. ஒருவேளை கணவனோ மனைவியோ மட்டும் பிரம்மகுமாரி ஆகுறாங்க, இன்னொருத்தர் ஆகலைன்னா நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். அவ்வளவு அவமானம் சந்தித்தாலும் குடும்பத்தில் தான் இருப்பார்கள். ஆனா உயிரே போனாலும் காமத்தில் விழமாட்டேன்னு இருப்பாங்க. நாகசாதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அவங்களா போய் விழுந்தாதான் உண்டு காமத்துல. மற்றபடி அவங்கள நீ காமத்துல விழுந்தே ஆகணும்னு யாரும் கேட்க போறது இல்ல, அவமானப்படுத்த போறது கிடையாது. ஆனா இங்க அவமானப்படுத்துவாங்க. நீ இப்படி இருந்தனா கணவன் உன்னை விட்டு ஓடதான் செய்வான். மனைவி தப்பா கள்ளத்தொடர்புல போகதான் செய்வா அப்படின்ட்டு கூட இருக்கிறவங்களே உங்க அப்பா அம்மாவே உங்களுக்கு எதிராக பேசுவாங்க. பிரம்மகுமாரி வாழ்க்கைக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் பாருங்க. இங்க சிரிச்ச முகத்தோட இருப்போம். ஆனா இங்கதான் பிரச்சனை இருக்கும். அவங்க வைராக்கியமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலே அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. தனியா போயிட்டா என்ன பிரச்சனை அவங்களுக்கு? இல்லையா? சாப்பாடு தான் பிரச்சனை. அதுவும் ஏதோ காட்டுல இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு பசி இல்லாத மாதிரிலாம் சில மூலிகைகள்லாம் சாப்பிடுறாங்க போல இருக்குது. சரி. அடுத்தது பாரதத்தை நேசிக்கிறது. அவர்கள் நேசிக்கிறாங்க. அடுத்தது மிலிட்டரியில இருக்கிறவங்களுக்கும் ஒரு போதை இருக்கும். நாங்க தான் பாரதத்தை காப்பாத்துறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி RSS காரங்களுக்கும் அந்த மாதிரி சனாதன தர்மத்தின் மீது அன்பு. நமக்கும் சனாதன தர்மத்தின் மீது அன்பு. அப்ப இவங்களுக்கெல்லாம் உள்ள அன்புக்கும் பிரம்மகுமாரிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சனாதன தர்மம்னா என்னன்னே மற்ற யாருக்குமே தெரியாது. தெரியாமலே அன்பு வைக்கிறாங்க. கோயில்ல சாமி கும்பிடுற மாதிரி. முருகன் அரோகரா அரோகரா, அந்த முருகன் யாருன்னு தெரியுமா யாருக்காவது? ஓம் நம சிவாய நம சிவாய அந்த சிவலிங்கத்துக்கு அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? பிள்ளையார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது 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 யாருன்னு தெரியுமா? அந்த மாதிரி யாராவது இருக்க முடியுமா முதல்ல? ராவணன் 10 தலை இதெல்லாம் சனாதனத்துல உள்ள கதைகள். எதுக்குமே அர்த்தம் தெரியாது. ஆனா ஒரு அன்பு. எல்லா மதத்திலுமே அப்படிதான். அவங்களுக்கும் தெரியாது. பட் ஆனா எல்லாரையும் விட நம்ம ரொம்ப மோசம். ஏன்னா இந்த சனாதன தர்மத்தை உருவாக்குனது யாருன்னே தெரியாது. கிறிஸ்தவர்களுக்காவது கிறிஸ்தவ மதத்தை உருவாக்குனது இயேசுன்னு தெரியும்.
நபி முஸ்லிம் மதத்தை உருவாக்குனான்னு தெரியும். இந்துக்களுக்கு அதுவுமே தெரியாது. இப்படிதான் எல்லாருமே இருக்கிறாங்க. சனாதனின்னு சொன்னாலும் சரி, காவி ட்ரெஸ் போட்டு இருந்தாலும் சரி, இப்போ அவ்வளவு 40 கோடி மக்கள் போன தடவையே வந்தாங்களாம், இந்த தடவை 50, 55 கோடி வரும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது. ஆனா நமக்கு தெரியும். எப்படி தெரியும்? உண்மையான சனாதனியே நாங்க தான். எல்லாரும் அந்த சனாதனம்ன்ற ஒரு வார்த்தைய எடுத்துக்கிறாங்க. அந்த சனாதனம்னா அழிவற்றன்ற அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு சனாதன தர்மம் அழிவற்றது, அழிவற்றதுன்னு சொல்றாங்க. அது அது எப்படி சொல்றது? என்ன அப்படின்னு அவங்களுக்கு புரியல. ஒருத்தர் என்ன சொல்றாரு, சனாதனத்தை அழிப்போம் அப்படின்ட்டு இங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது, இன்னொருத்தர் சொல்றாரு, சனாதனம்னா ஆத்மா. ஆத்மாவ எப்படி அழிக்க முடியும்? அதான் அழிக்க முடியாதே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அழிவற்றது ஆத்மான்றதுனால அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப சனாதனம் அப்படிங்கிறது வந்து முழு பேரு கிடையாது. முழு பேரு என்னன்னா, ஆதி சனாதன தேவி தேவதை தர்மம். இந்த உலகத்திலேயே முதலில் தோன்றிய தர்மம். இவங்க சொல்றாங்களே, உலகத்திலே தோன்றிய முதல் மொழி. அதுவும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே. எப்படி? மண்ணே தோணலையாம். அப்ப மனுஷன் எப்படி தோன்றியிருப்பான்? அப்ப என்ன கல்லு பேசிட்டு இருந்துச்சா தமிழ? பொய் பேசுறதுக்கு நம்ம ஆளுங்கள மாதிரி உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. எப்பயுமே மண்ணெல்லாம் இருக்கும். நம்ம சயின்ஸ வச்சு அப்படி புரிஞ்சுக்கிறோம். கல்லுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வருது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. எப்பவுமே இந்த பூமி இருக்கும். எப்பவுமே மனிதர்களும் இருப்பாங்க. ஆ ஆனால் எப்பவுமே எல்லா மதங்களும் இருக்காது. எப்படி இந்த கும்பமேளா அப்ப திடீர்னு இவங்கலாம் வந்துடுறாங்களே, நாக சாதுக்கள். திடீர்னு வராங்க, திடீர்னு எங்க போறாங்கன்னு தெரியலையே. அந்த மாதிரி தான் இந்த மதங்கள்லாம் திடீர்னு பாதியில வரும். திடீர்னு இந்து மதம் வரும், கிறிஸ்தவ மதம் வரும், முஸ்லிம் மதம் வரும், சீக்கிய மதம் வரும், புத்த மதம் வரும். இன்னும் நெறைய மதங்கள் இருக்குது உலகம் ஃபுல்லா. எல்லாம் அப்படியே கட 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 கடன்னு வருதா, திடீர்னு காணாம போயிடும். அப்புறம் அங்க என்ன இருக்கும்? இப்ப இல்லாத ஒரு மதம் மட்டும் இருக்கும். அதான் ஆதிசநாதன தேவி தேவதை. இது கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆதிசநாதன இப்ப இருக்கிறதுல எடுத்துக்கலாம். இப்ப எல்லா மதமும் இருக்குதா? இதைத்தான் நரகம்னு சொல்றது. நரகம்னா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது. சண்டை போட்டு கத்தி எடுத்து அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. புத்தியினால அவங்களா அவங்கலாம் இப்படி இருக்கிறவங்கப்பா. அப்படி அந்த வேற்றுமை. அதை உருவாக்குறது தான் சாத்தானுடைய வேலை. சாத்தானுடைய வேலை பிரிவினையை உருவாக்குறது. பல மதங்கள், பல மொழிகள் இதெல்லாம் சாத்தானுடைய வேலை. சோ எல்லாம் வந்துட்டாங்களா, என் மொழி பெருசு, என் ஜாதி பெருசு, என் மதம் பெருசு, எல்லாம் உலகம் ஃபுல்லா இன்னைக்கு அதானே நடந்துட்டு இருக்குது. என் சித்தாந்தம் பெருசு. இதெல்லாம் ஒரு டைம்ல காணாம போயிடும். ஒரே ஒரு தர்மம் மட்டும் இருக்கும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். 2500 வருடம் இருக்கும். வேற எந்த தர்மமும் இருக்காது அங்க. மறுபடியும் இது முடிஞ்ச உடனே எல்லா தர்மமும் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஹிந்து தர்மம் வரும். அடுத்தது யூத தர்மம் வரும். அடுத்தது புத்த தர்மம் வரும். அப்புறம் கிறிஸ்தவ தர்மம் வரும். முஸ்லிம் தர்மம். அப்படியே தெரியும் இல்லையா? ஒவ்வொரு நாட்டிலயும் பல தர்மங்கள் வர ஆரம்பிச்சுரும். மறுபடியும் 5000 வருஷம் இறுதியில மறுபடியும் இதெல்லாம் காணாம போயிடும். மறுபடியும் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும் இருக்கும். இப்ப இந்த தர்மங்கள்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு ஆச்சரியப்படுறதா? அல்லது திடீர்னு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும் எங்க இருந்து வந்ததுன்னு ஆச்சரியப்படுறதா? ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் எங்க இருந்து வந்ததுன்னு தான் ஆச்சரியப்படணும். ஏன்னா, இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியும். இயேசு மூலமாக கிறிஸ்தவ தர்மம் ஸ்தாபனை பண்ணிட்டு, முகமது மூலமாக முஸ்லிம் தர்மம். இது மாரி ஒவ்வொரு தர்மத்துக்கும் தெரியும். ஆனா ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் எங்க இருந்து வந்தது? அதுதான் பிற்காலத்துல இந்துன்னு சொல்றோம். ஏன்னா ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் இப்ப அகோரின்னு சொல்றாங்க. இப்ப அகோரி கலையரசன் வந்தாரு. அவரு அகோரியே கிடையாதுன்ட்டு எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்? ஏன்னா அகோரி காமத்தை வென்றவர்கள். இவரு வந்து மனைவியோட இருந்தாரு. குழந்தை வேற அதுக்கப்புறம் பொறந்துச்சு. இவரு எப்படி அகோரின்னு கேட்டாங்க. அப்ப அகோரின்னு சொல்லாதன்னாங்க. அகோரி பேர கெடுக்காதன்னாங்க. இதே மாரிதான் சொர்க்கத்தில் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தினர் காமம்னா அங்க வந்து பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்க மாட்டாங்க. இயல்பாகவே பிரம்மச்சாரிகளாக இருப்பாங்க.
ஏன்னா அவங்களுக்கு காமன்னா என்னன்னே தெரியாது. குழந்தைங்க மாதிரி. குழந்தை பிரம்மச்சரிய விரதமா கடைபிடிக்குது. இயல்பாகவே அது அப்படிதான் இருக்குது. அங்க காமம், கோபம், பற்று, பேராசைன்னா என்னன்னே தெரியாது 2500 வருடத்திற்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள காமம், கோபம்லாம் வரும்பொழுது தான் மதங்கள்லாம் வருது. அப்ப அவங்களுக்குள்ள வரும்பொழுது, நான் இந்த தர்மத்தை சார்ந்தவன் சொல்லிக்கிறதுக்கு வெட்கப்படுறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட உயர்ந்த தர்மத்திலிருந்து வந்து, இன்னைக்கு நான் இந்த தப்பான காரியத்த பண்ணிட்டேனே! அப்பலாம் ரொம்ப அந்த மானம், சூடு, சொரணம்லாம் இருக்கும். இப்பலாம் அதெல்லாம் இல்லவே இல்ல. இல்லையா? அந்த மாரி ஆயிடுச்சு. சோ, அதனால அவங்க அந்த தர்மத்தை மறைக்கிறதுக்காக, அப்ப இந்துஸ்தான்னு பாரதத்துக்கு பேரு. அப்ப இந்துஸ்தானில் வசிப்பவர்கள்ன்ற அர்த்தத்துல ஹிந்துன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இவங்க மூலமாக மற்ற மதங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த மதங்கள்லாம் எங்க காணாம போகுதுன்னா, உலக அழிவு வருது. இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. சோ, அந்த உலக அழிவின் போது எல்லா ஆத்மாக்களும் மேல போயிடும். அப்ப எப்படி திடீர்னு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் வந்தது? அப்படின்னா, கடைசி 100 வருடம் சிவபெருமான் பூமிக்கு வரார். வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். நேரடியாக யாருக்கு கொடுக்கிறாரோ, அவங்க தான் பிரம்மகுமார் குமாரி. ஒரு வயோதிகர் உடல்ல வந்து ஞானத்தை கொடுக்கிறார். யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்கலாம் பிரம்மகுமார் குமாரிகள். பிரம்மாவுடைய குழந்தைகள். ஏன்னா, எந்த வயோதிகர் உடல்ல வர்றாரோ அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். சோ பிரம்மா வாய் வழியாக ஞானத்தை கேட்டவர்கள் தான் கடவுளுடைய நேரடி குழந்தைகள். அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு போவார்கள். ஏன்னா அவர் கொடுக்கிற ஞானம் அப்படி. சொர்க்கத்தில் எப்படி இருப்பாங்களோ, அப்படி நீங்க உங்கள மாத்துறதுக்கான ஞானம். சொர்க்கத்துல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாம இருப்பாங்க. அதே மாரி நீங்க மாறணும். அது எப்படி கணவன் மனைவியோட இருந்துகிட்டு பஞ்சும் நெருப்பும் எப்படி பத்திக்காம இருக்கும்? கடவுள் சொல்றாரு. அண்ணன் தங்கச்சி ஒண்ணா இருக்கும்போது எப்படி காமம் இல்லாம இருந்தீங்க? அதுவும் ஆண் பெண் தானே. எப்படி இருக்க முடிஞ்சது? அது என்னுடைய தங்கச்சி. தங்கச்சி மேல எப்படி காமம் வரும்? கடவுள் சொல்றாரு. எப்படி அது உனக்கு தங்கச்சி ஆச்சு? எங்க அப்பாவுக்கு பொறந்தா, அதனால தங்கச்சி. 2 அம்மா இருந்தா கூட தங்கச்சி தான். இல்லையா? அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகி வேற ஒரு பொண்ணு பொறந்தா கூட, என் அப்பாவுக்கு பொறந்தனால அதுவும் தங்கச்சி தான். அதுலயும் காமத்துல ஈடுபட மாட்டாங்க. இது இல்லாம பெரியப்பா பொண்ணு, தங்கச்சி இந்த மாதிரிலாம் வேற வருது. இப்ப கடவுள் சொல்றாரு, உடல்னு நீங்க இவ்வளவு நாளா உங்கள புரிஞ்சுகிட்டு, இந்த உடலை கொடுத்தவர அப்பான்னு நெனச்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த அப்பாவுக்கு பிறந்தவரை நீங்க தங்கச்சின்னு நெனைக்கிறீங்க. உங்களுக்கு காம உணர்வு வரல. இப்ப கடவுள் சொல்றாரு, நீங்க உடலே கிடையாது. இதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா எப்பவுமே இருக்கிறீங்க. வெவ்வேறு உடலை எடுத்தீங்க. சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்விலே இருந்தீங்க. நரகத்துல வரும்போதுதான் உடல்ன்ற உணர்வு வந்துச்சு. இப்ப கடவுள் சொல்றாரு, ஆத்மான்னு நினைச்சீங்கன்னா, அந்த ஆத்மாவுக்கு அப்பா நான். உடலுக்கு கிடையாது. உடலுக்கு தனித்தனியா அப்பா இருக்கு. ஆனா எல்லா ஆத்மாவுக்கும் ஒரே அப்பா. அதான் கடவுள். அது இந்துவா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், நாஸ்திகனா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும். கடவுள் ஒருத்தர் தான். அவரைதான் சிவன் இந்துக்கள் சொல்றாங்க. அல்லாஹ்ன்னு முஸ்லிம்கள் சொல்றாங்க. பரமபிதான்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. மற்றபடி தாயின் கர்ப்பத்தில் பிறந்த இயேசுவோ, கிருஷ்ணரோ யாரும் கடவுள் கிடையாது. கடவுள் பிறப்பிறப்பில் வராதவர். அதனாலதான் ஜோதி ரூபத்தை லிங்க ரூபமாக வழிபடுறோம். ஏன்னா சின்ன நட்சத்திரம் மாதிரி இருப்பார். அது பெருசா வச்சு வழிபடுறோம். அப்படிதான் ஆத்மாவும் இருக்குது பூர்வ மத்தியில. கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. அதனாலதான் இங்க பொட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மாவுக்கு நான் அப்பா அப்படின்னு கடவுள் என்கிட்ட சொல்றாரு அப்படின்னா, என் மனைவியும் ஒரு ஆத்மா தானே. அதுக்கும் கடவுள் தானே அப்பா. அப்ப ஒரு அப்பாவுக்கு பிறந்த 2 குழந்தை எப்படி கணவன் மனைவியா இருக்க முடியும்? இதுவரைக்கும் இருந்துட்டீங்க, காமத்துல ஈடுபட்டீங்க, ஓகே. இப்ப இது புது ஜென்மம். அங்க எப்படி நாகசாதுக்கள் வந்து தனக்கு ஈமக்கிரியை பண்றாங்களோ, இங்க நீங்க அதெல்லாம் பண்ணல. ஆனதாவே புரிஞ்சுக்கிறீங்க. இல்லையா? சோ அப்ப இன்னையில இருந்து இது சகோதரி கூட கிடையாது. ஏன்னா உடம்பு தான் ஆண், பெண். ஆத்மா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. சோ ஆத்மா எல்லாமே கடவுளுடைய ஆஸ்தியான சொர்க்கத்தை அடைவதற்கு தகுதி பெற்றதுனால ஆண் குழந்தை. அதனால சகோதர ஆத்மா. அப்ப ஒரு அப்பாவுக்கு பிறந்த ஆண், பெண் காமத்துல ஈடுபடுறது அவ்வளவு அசிங்கமான விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த அப்பா கடவுளாகவே இருக்கும்போது அவருடைய குழந்தை இப்படி பண்ணா அது எவ்வளவு அசிங்கமான விஷயம். இதை யோசிக்கணும். இதை எடுத்துட்டு வர காமத்தை வெல்வதற்கான யுக்தியை கொடுக்கிறார். எப்படி ஒன்னா இருந்துட்டு இருக்க முடியும்னா அதுக்கான யுக்தியை கொடுக்கிறார். நீ ஆத்மாவை பார், உடலை பார்க்காதன்ற. அதுக்கு முன்னாடி உன்னை நீ ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்.
கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்காரு. சோ அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். மற்றவர்களை பார்க்கும்போது யாரோட குழந்தை, என்னுடைய அப்பாவோட குழந்தை, நீங்க தான் இனிமேல்ட்டு எடுத்துட்டு வரணும். ஏன்னா இது வரைக்கும் அப்படி நினைக்கல நீங்க. உங்க லௌகிக அப்பாவுடைய பொண்ணை வந்து நீங்க பிறந்ததுல இருந்தே தங்கச்சின்னு நினைச்சீங்க. அது வந்துருச்சு. பட் இங்க அப்படி நினைக்கல இல்லையா? சோ அப்ப நீங்க அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆத்மா சிவனுடைய குழந்தைகிட்ட பேசுறேன். இன்னும் கேட்டீங்கன்னா கடவுள், அதாவது மனைவி எப்படி கணவனே நினைச்சிட்டு இருப்பாளோ அந்த மாதிரி இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மாவுடைய பாவம் எரியுது. அப்படி நினைக்கிறதுனால நாம இறைவனுக்கு மனைவியாகவும் ஆகிறோம். பார்வதி தேவி நாம தான், எல்லோரும். கடவுள் சிவன் ஒருவர் தான். அப்ப ஒண்ணு, கடவுளுடைய குழந்தையின் மீது நான் காமம் வைக்கிறது பெரிய பாவம், ஏன்னா அது என் தங்கச்சி அல்லது அண்ணன். அடுத்தது, கடவுளுடைய மனைவி மேல காம உணர்வு வைக்கிறது மகா பாவம், ஏன்னா என்னுடைய அம்மா, அப்பாவுடைய மனைவி இல்ல. சோ இந்த யுக்திகளை கொடுக்கிற ஆத்மாவை பாருங்கள். அந்த ஆத்மா மேல சகோதரன்ற அன்பு இருக்கணுமே தவிர வேற தேகம் சம்பந்தப்பட்ட அன்பு வரக்கூடாது. அதுதான் ஆத்மாதான் அங்க சகோதரன். அந்த சகோதர ஆத்மாவுக்கு நான் ஞானத்தை கொடுக்கிறேன். சொர்க்கத்தில் வாழ்ந்த அந்த ஆத்மா இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டோம். காமம், கோபம், பட்டு, பேராசை, அகங்காரத்துல விழும்போதுதான் இழக்கிறோம். சொர்க்கத்துல அவ்வளவு அழகா இருப்போம் ஆண்களும் பெண்களும், ஆனா காமமே இருக்காது. அங்க ஏன் இருக்காது? அங்க அதே மாதிரி அண்ணன் தங்கச்சின்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டான். அங்க திருமணம் எல்லாம் நடக்கும், குழந்தை கூட பிறக்கும், ஆனா காமத்தினால பிறக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவார். ஏன்னா தூய்மையான ஆத்மாவின் எண்ணத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கும். சோ அந்த சக்தியை நிரப்புறதுக்கு தான் இப்ப யுக்தி. சகோதரன் நினைச்சு பாரு. தேவையில்லாம மற்றவர்களும் ஆரம்பத்துல பார்க்க தேவை கிடையாது. சினிமா இந்த மாதிரி விஷயம், நீ காமத்தை தூண்டக்கூடியது எதெல்லாம் உங்களை தூண்டணும் உங்களுக்கு தான் தெரியும். சோ அதுல இருந்தெல்லாம் நீங்க விலகி இருக்கணும். அடுத்தது, இறைவன் நினைவு, இறைவன் கொடுக்கிற ஞானம், முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அவசியம் பாருங்க. சோ அந்த முரளியை தினம் தினம் படிக்க படிக்க அதோடைய சாரம் என்னன்னா, ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் வராத அளவிற்கு இறைவன் நினைவுனால உங்களுடைய மனதை நிரப்பணும். ஆக்சுவலா மனம் வந்து இங்கதான் இருக்குது, ஆத்மாவிலதான் மனம் புத்தி இருக்கு, அதுல நிரப்புறோம் நம்ம. சோ அப்படி முழுக்க முழுக்க இறைவன் நினைவிலே இருக்க இருக்க ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. சுத்தி என்ன நடந்தாலும் உங்களை பாதிக்காது. உங்க அப்பா அம்மாவை வெட்டி போட்டாலும் உங்களை பாதிக்காது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க என்னுடையவர்கள் இல்லைன்ற லிஸ்ட்ல வந்துட்டீங்க. எல்லாரையும் மாதிரி அதுவும் ஒரு சகோதர ஆத்மா. ஆத்மா மேலதான் அன்பு. அங்க ஆச்சுன்னா அந்த ஆத்மா கடவுள்கிட்ட போகணும்ன்ற எண்ணம் தான் வைப்புமே தவிர, ஐயோ என் அம்மா போயிட்டாங்களேன்னு பதறமான். அந்த நிலைக்கு வரணும். எடுத்த உடனே நடக்காது. இது முயற்சி இருக்குது, மனதுலதான் இந்த முயற்சி. ஆனா பெரும்பாலும் இந்த மாதிரி நாகசாதுக்கள், அகோரிகள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கஞ்சா அடிச்சு போதை ஏத்துறாங்க. அவங்க காமத்தை அடக்குறதே கஞ்சாவை வச்சுதான், அதுக்குன்னு சில மூலிகைகளை வச்சு. அது செயற்கை. அதை எப்படி காமத்தை வெல்றதுன்னு சொல்ல முடியும்? இங்க மனைவியோட இருந்துகிட்டு வேலைக்கு போவீங்க, எல்லாரையும் தான் பார்ப்பீங்க, ஆனா யாரை பார்த்தாலும் உங்களுடைய கவனம் ஆத்மா கிட்ட இயல்பாக போகும். இப்ப சின்ன குழந்தை பாத்தீங்கன்னா எதையுமே பார்க்காம பேசும். கரெக்டா சொல்லணும்னா அப்படியே பார்த்தா அங்க வாயை பார்த்து பேசிட்டு இருக்கும். ஆனா அது உடம்பெல்லாம் பார்க்காது. குழந்தை இயல்பாக அது பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு பண்றது கிடையாது. அந்த மாதிரி சொர்க்கத்துல இயல்பாகவே உங்களுடைய கவனம் ஆத்மாவுக்கு போகும். ஆனா இப்ப உடலை பார்க்கிற பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டதுனால இப்ப நீங்க முயற்சி பண்றீங்க, ஆத்மாவிலேயே கவனம் கொடுத்து முயற்சி பண்றீங்க. இறைவனையும் நினைச்சுக்கிட்டு என்னுடைய அப்பாவுடைய குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கிறேன், சகோதர ஆத்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு அந்த பயிற்சி பண்ண 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 ஒரு டைமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இயல்பாகவே உங்களுடைய கவனம் ஆத்மாக்கு போயிடும். இப்பவே இந்த பிறவிலே அந்த நிலையை அடையும் போதுதான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா உலக அழியறதுக்கு 100 வருடம் முன்புதான் இறைவன் வராரு. ஏன்னா சொர்க்கத்தை உருவாக்குறதுக்காக, அதுக்கு நம்மளை தயார்படுத்துறதுக்காக வராரு. சொர்க்கம் எங்க இருக்குது? எல்லாரும் வேற எங்கேயோ இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் அவங்களும் எங்கேயோ இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கடவுள் இறுதியில் வந்து உங்களை கல்லறையிலிருந்து எழுப்புவார். சொர்க்கம் தான் எங்கேயோ இருக்குது, இறந்த உடனே அனுப்ப வேண்டியதானே. அது நான் கடைசியில வந்து ஹோல்சேலா தான் அனுப்புவாரா? அப்ப இப்ப சொர்க்கத்துல யாரும் இல்லையா? சரி, அப்ப இங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? இறந்த பிறகு நீங்க
கல்லறையில இருக்கிறீங்க, அப்புறம் சொர்க்கத்துக்கு போறீங்க. ஓகே. அப்ப ஆத்மா அழியாதுன்னு தெரியுது. இங்க பொறக்கறதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும்ல. இதுக்கான பதில்லாம் அதுல இருக்கு. யாருக்குமே தெரியாது. கீதையில இருக்குது. ஆனா இன்டைரக்டா இருக்கு. உதாரணத்துக்கு தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறேன்ற. ஆத்மாக்கள் இருக்கிற இடம் இது. இங்கதான் பரமாத்மாவும் இருக்கிறார், சிவபெருமானும். சோ மரத்தை தலைகீழ கவுத்த மாதிரி இருக்கு பாருங்க. தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக மேல நான் இருக்கிறேன். சோ இதனால்தான் மரத்தை கிறிஸ்துமஸ் ட்ரீ, கல்ப விருட்சம் இப்படின்னு எல்லா மதத்திலுமே ஒரு மகிமை இருக்கிறதுக்கான காரணம். இப்ப சொர்க்கமாக இதே பாரத பூமி, குறிப்பாக டெல்லி, யமுனை நதி கரையோரம். இப்ப பாத்தீங்கன்னா இதுவுமே யமுனை சந்திக்கிற இடத்துலதான் இது நடக்குது, கும்பமேளா. யமுனை நதிக்கரையோரமாகத்தான் சொர்க்கம் இருக்கும். அந்த சொர்க்கத்தை உருவாக்குறதுக்காக நாம இங்க காமம் இல்லாமல், கோபம் இல்லாமல், பற்று இல்லாமல், பேராசை இல்லாமல், அகங்காரம் இல்லாமல் இருக்கிறோம். இதற்கு இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே என்னது இல்லைன்ற உணர்வோடு, ஆனா குடும்பத்தில் இருந்துகிட்டு கடமையை செய்யறோம். இங்க இருக்கக்கூடிய கடமையும் நிராகரிக்கல. அதே நேரத்தில் இந்த பாரதத்தை துக்கமில்லாத உலகமாக நாம மாத்துறோம். இல்லையா? முகலாய மன்னர்கள் வரார்கள், கிறிஸ்தவ மன்னர்கள் வராங்க, அவங்க கூட சண்டை போடுறாங்க, அவங்க நாகசாதுக்கள். நம்ம உருவாக்குற சொர்க்கத்துல கிறிஸ்தவர்களே இருக்க மாட்டாங்க, முஸ்லிம்களே இருக்க மாட்டாங்க, இந்துக்களே இருக்க மாட்டாங்க. இந்த ஞானத்தை எடுத்து என்ன ஆனாலும் அமைதியா யார் இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் அங்க பிறக்கவே செய்வாங்க. ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே வழி. ஒரு நாராயணனுடைய ராஜ்யம் நடக்கும். ஹிந்தி மட்டும்தான் உலகத்துக்கே ஆட்சி மொழியா இருக்கும். ஏன்னா உலகத்திலே இப்ப பாரதம் மட்டும்தான் இருக்க போகுது. அதனாலதான் இன்னைக்கு ஹிந்தியை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இப்ப நடக்கிறது சாத்தானுடைய ராஜ்யம். சாத்தானுக்கு கடவுளை பிடிக்காது, அதனால எதிர்க்கிறாங்க. சோ இப்ப இறைவனுடைய அந்த ராஜ்யத்தில், இறைவன் உருவாக்குற ராஜ்யத்தில் இறைவனே வரமாட்டார். இங்க அதை உருவாக்குறதுக்கான வழியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். இதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விபீஷ்ணனுக்கு இலங்கையில போய் தான் சீதையை மீட்கிறாரு ராமர். இலங்கையில போய் தான் சண்டை போடுறாரு. ஆனால் மீட்டுட்டு வந்த பிறகு ராஜ்யம் உருவாகுது. அங்க விபீஷ்ணனை ராஜாவாக்குறாரு. அதுக்கப்புறம் ராமர் அங்க போக மாட்டார். அந்த மாதிரி ஆத்மாக்கள்ன்ற சீதையை காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவங்க கிட்டதான் எல்லாரும் சிக்கிட்டு இருக்கிறோம், ஒட்டுமொத்த உலகமும். அதுல இருந்து மீட்கிறார். மீட்டுட்டு எப்படி மீட்கிறார்? என்னை நினைக்க நினைக்க இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் உன்னை விட்டு விலகும். அமைதியாக இருப்ப, ஆனந்தமா இருப்ப, அன்பா இருப்ப, தெய்வீக குணம் உனக்குள்ள நிரம்பும். அதுக்கு கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்டு அதை மனதுக்குள்ள அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். மனதை ஃப்ரீயா விட்டுட்டீங்கனாலே வெளி உள்ள குப்பையெல்லாம் வந்துடும். அப்ப இறைவன் நினைவுல இருந்து இருந்து நானும் தூய்மையாகி இந்த ஞானத்தை பிறருக்கு கொடுத்து அவர்களையும் தூய்மையாக்கி, ஞானத்தை எடுக்காதவர்கள், ஏன்னா கோடியில சிலர் தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. நான் சொர்க்கத்துல ஆரம்பத்துல வெறும் 9 லட்சம் பேர் தான் இருக்க போறாங்க. இன்னைக்கு 800 கோடி அல்லது 900 கோடி கூட தொட்டு இருக்கும். அங்க வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. உலக அழிவுல எல்லாம் காணாம போயிடும். கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க மூலமாக 9 லட்சம் தேவதைகள் பிறப்பாங்க. அதுக்கப்புறம் பிறக்கிறவங்க எல்லாம் தேவதைகள், அதாவது காமம் இல்லாமல் பிறப்பாங்க. சோ அந்த சொர்க்கத்தை உருவாக்குறதுக்காகத்தான் எல்லாத்தின் மீது உள்ள பற்றை விடுறோம் குடும்பத்துல இருந்துகிட்டே. ஏன்னா அங்க இல்லற மார்க்கம். அதனாலதான் இந்து தெய்வங்கள்லாம் ஜோடி ஜோடியா இருக்கிறாங்க. சோ இப்ப நீங்க சொல்லுங்க, நாகசாதுக்களுக்கு சனாதன தர்மத்தின் மீது அன்பு அதிகமா, நமக்கு அதிகமா? ஏன்னா என்னைக்கு சனாதன தர்மத்தை சார்ந்தவன் கத்தியை எடுக்கிறானோ அங்கே சனாதன தர்மம் முடிஞ்சிச்சு இல்லையா? 5 வேளை தொழுகை பண்ணாதான் முஸ்லிம். அந்த மாதிரி அமைதியா இருந்தால், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாம இருக்கிற வரைக்கும் தான் அவன் சனாதனி. எப்ப அவனுக்குள்ள அந்த விஷம் வந்துடுச்சோ அப்ப அவன் ஹிந்துவா மாறிடுறான். சோ இப்ப ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்றதுக்காக கடவுள் குப்தமாக, மறைமுகமாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆனா ஒரு ராஜ்யத்தையே ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம்னு யாருக்கும் தெரியாது. அதனால்தான் இதுக்குதான் எதிர்ப்பு. ஈஷா யோகாக்கோ அது வேற காரணத்துக்காக எதிர்ப்பு வந்திருக்கலாம். பட் இங்க அந்த கொடுக்கிற ஞானத்திற்காகவே எதிர்ப்புன்னு பாத்தீங்கன்னா பிரம்மகுமாரிகளுக்கு தான் ஆரம்பத்துல வடநாட்டுல வந்துச்சு, சமயமா ஆந்திரால கூட வந்துச்சு. ஏன்னா இங்க தூய்மையா இருக்கணுமே இல்லையா? கணவன் தூய்மையா இருந்தா மனைவிக்கு டார்ச்சரு, மனைவி தூய்மையா இருந்தா கணவனுக்கு டார்ச்சரு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. ஆனால் அவ்வளவுத்தையும் நம்ம பொறுத்துக்கிறோம்.
இங்க தியானம் இறைவனை நினைக்கிறது தான். அது எப்படின்னு தெரியாதனால்தான் ஓம் நம சிவாய சொல்லி இது சொல்லு அது சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இறைவனை நினைக்க நினைக்க அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சு நினைக்கிறோம். ஒளிப்புள்ளியா இருக்கிறது மட்டும் இல்ல, அவருடைய குணத்தோட நினைக்கிறோம். உங்க கணவன் அப்படித்தானே நினைப்பீங்க, இல்ல மூஞ்சியே அப்படியே பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க நம்ம கூட பேசுனது இதெல்லாம் நினைப்போம்ல. தினம் தினம் பேசிட்டு இருக்காரு, அதை நினைச்சுக்கிட்டே நினைக்க நினைக்கதான் அவருடைய குணம் நம்முடைய குணமாக மாறும். அதுதான் சீதை ராவணனுடைய சிறையில இருக்கும் பொழுது ராமரோடு வாழ்ந்த நாட்களையே நினைச்சிட்டு இருப்பான். இப்ப ராவண ராஜ்யம் தான் இறைவன் சொன்னதை நினைத்து நினைத்து இதுல இருந்து நாம விடுபடுறோம். ராமர் மறைஞ்சிருந்து அம்பு விட்டு வாலியை கொன்றாருன்றது காரணம் என்னன்னா, கடவுளுக்கு உடம்பு கிடையாது. சிவபெருமான தான் அங்க ராமன் சொல்றது. மற்றபடி தேத்தாயுகத்துல ராமர் வரும். பட் அந்த மகிமை எல்லாம் சிவபெருமானுடைய மகிமை. அதுல ராமருக்கு போட்டுட்டாங்க, மகாபாரதத்துல கிருஷ்ணருக்கு போட்டாங்க, பைபிள்ல இயேசுக்கு போட்டாங்க. அப்ப அமைதியாக பாரதத்தை மாற்றுவதற்காக, எதிரிகளே இல்லாத பாரதத்தை உருவாக்குறதுக்காக எந்த விதமான துக்கமும் இருக்காது. மற்ற மதத்தினர் மட்டும் இல்ல, சிங்கம் பசு ஒன்னா தண்ணி குடிக்கும். பைபிள் குரான்ல கூட இருக்குது. அதுக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணும்னு தோணாது. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அன்பாதான் இருக்கும். அப்ப மனிதர்கள் எவ்வளவு அன்பா இருப்பாங்க. அதனாலதான் அவங்கள கோயில் கட்டி கும்பிடுறோம். இப்படியும் வாழ்ந்தார்களான்ட்டு. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கோயில்லாம் உடைக்கப்படும். இயற்கை சீற்றத்தினாலேயோ அல்லது மனித கலவரத்தினாலேயோ. கவலைப்படாது. ஏன்னா சொர்க்கத்தில் மதங்கள்லாம் இருக்காது, வழிபாட்டு ஸ்தலங்கள்லாம் இருக்காது. நீங்க யாரெல்லாம் தெய்வம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் உயிரோட்டமா வரப்போறாங்க. அப்படி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க வந்தப்புறம் சிலை எதுக்கு? இல்லையா? ஒருத்தர் செத்துட்டாருன்னு நினைச்சு போட்டோ போட்டு வச்சிருக்கிறீங்க. அவர் உயிரோட வந்துட்டாருன்னா உடனே போட்டோ கழட்ட மாட்டீங்க. அதான் இங்க நடக்குது. சனாதன தர்மம் இனிமேல் தான் ஸ்தாபனையே ஆக போகுது. இப்ப இல்ல இல்லையா? அது இந்துவா மாறிடுச்சு. இந்து சனாதன தர்மம் கிடையாது. இப்ப ஆதினா ஆரம்பத்தில் தோன்றியது, சனாதனா என்றென்றைக்கும் அழியாதது. அந்த தர்மத்தை ஆத்மா அழியாம இருக்குது, அவ்வளவுதான். தேவதைகளுடைய தர்மம் அது தெரியாம இந்துன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அதோடைய ஸ்தாபனையை பிரம்மகுமாரிகள் பண்ணிட்டு இருக்கோம். எங்க பண்ணணும்? மக்கள் கிட்ட தானே ஞானத்தை கொடுக்கணும். இமயமலையில போய் உட்கார்ந்துகிட்டா எப்படி தர்மம் ஸ்தாபனை ஆகும்? சண்டை போடுறதுனால என்ன ஆயிட போகுது? மனிதனுடைய குணம் மாறிடுமா? ஏன்னா சாதுக்களுக்கே சண்டை போடுற குணம் வந்துச்சுன்னா இப்ப மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. அப்ப உண்மையிலே நாகசாதுன்றது நாம தான். ஏன்னா நாகலோகன்றது இந்த கலியுகம். இந்த கலியுகத்திலும் சாதுவாக இருக்கிறது இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற இந்த 5 தலை பாம்பு தான் பார்வதி தலைக்கு மேல இருக்கிறதா காட்டுறாங்க. அம்மன் தலைக்கு மேல இருக்கிறதாக. அது மேலதான் ஜாலியா ஜம்பமா படுத்துட்டு இருக்கிறாரு விஷ்ணு. அதாவது இதை வென்றவர்கள் சொர்க்கத்திற்கு போவாங்க. பார்க்கடல்ல இருக்கிற அங்க இந்த விகாரமே இருக்காது. உண்மையான நாகசாதுக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பிரம்மகுமாரிகள் தான். ஓம் சாந்தி. நீங்களும் உண்மையான நாகசாது ஆகுங்க. அதுக்கு நீங்க ட்ரெஸ் இழக்க தேவையில்லை, குடும்பத்தை இழக்க தேவையில்லை, எல்லாமே இருக்கும். ஆனா என் இது இல்லைன்ற உணர்வு மட்டும் இருக்கும். சிவபெருமானின் நினைவுல இருக்கணும், இறைவனுடைய ஞானப்படி நடக்கும். அவ்வளவுதான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.